கலந்திடுவோம். புது உறவும் மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளின் நிறைய நம்மை அழைக்கின்றார். பரவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலி இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இதுவே உயர்ந்த பலியும் இதுவே, புனித பலியும் இதுவே, புண்ணிய பலியும் இதுவே, தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும்படி, வல்லமை வழங்கும்படி வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும்படி, வல்லமை வழங்கும்படி வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Praise the Lord. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதாவின் அன்பு பக்தர்களே, தொலைக்காட்சி, வெப் டிவி, இன்டர்நெட் சேனல்ஸ் வழியாக அன்னையின் திருப்பிடத்தில் நிறைவேற்றப்படும் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, be with us, O Mother, along the way, guide every step we take. Do you remember where you have read this? Right in front of the church, just behind our Dallas church. When you go back, read. Be with us, O Mother, along the way, guide every step we take. உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு வழிகாட்ட உங்களோடு இருப்பேன். அன்னை மரியாள் தம்முடைய கரத்திலே அற்புத குழந்தை இயேசுவை ஏந்தியவராய் நமக்கு இதை சொல்லுகிறார். உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு வழிகாட்ட உங்களோடு இருப்பேன். இந்த ஆசீர்வாதம் எங்கு எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? பார்த்திருக்கிறீங்களா? கோயிலுக்கு எதிர்ப்புறம்
வியாகுல மாதா கோயிலுக்கு பின்புறம். பாருங்க, போறப்ப நீங்க அதை பார்த்து விட்டு செல்லுங்கள், அதை ஜபித்து விட்டு செல்லுங்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, வாழ வழி தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயோ? உன் கண்முன் என்ன முடிவெடுப்பதென்று தெரியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவர் உனக்கு நல்ல வழியை இன்று காட்டுகிறார், நல்ல முடிவை உனக்கு சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி. உனக்குள் மறைந்திருக்கும் அன்னை விரும்பாத குணங்கள், தீய சிந்தனைகள், தீய பழக்கங்கள், தீய செயல்பாடுகள் அன்னையின் பரிந்துரையால் புதிய உள்ளம் பெற்றவராய் அனைத்தும் மாற்றி அமைக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி. இயேசு என்பவர் யார்? அவர் முன் நீர் யார் என்பதை உணராது கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் மனதை மாற்றி கடவுளின் பிள்ளையாக, கடவுளின் பார்வையும் அவருடைய பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்த அன்னை மரியாள் நமக்கு வழிகாட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி. அதை போல அடுத்தவரோடு கம்பேரிங் வித் அதர்ஸ், அடுத்தவரோடு உன்னை ஒப்பிட்டு உடலிலும் உள்ளத்திலும் சோர்ந்து போயிருக்கின்ற உன்னை, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு வழிகாட்டுவேன், உன்னை பாதுகாப்பேன் என்ற அச்சாரத்தை ஆண்டவர் இன்று அன்னையின் பரிந்துரையால் நிறைவாக தருகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. பலத்த கரவொலி எழுப்பி ஆண்டவரை போற்றுங்கள். அன்னை மரியாளுடைய ஆசி நமக்கு என்றும் கிடைக்க வேண்டுவோம். குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுடைய துயரங்களை கனிவாய் கண்ணோக்கியருளும். உமது பிள்ளைகளின் சுமைகளை குறைத்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். அதனால் தந்தைக்குரிய உமது பராமரிப்பில் நாங்கள் என்றும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தாவீது பெலிஸ்தியனை கொன்றபின் வீரர்கள் வீடு திரும்பி கொண்டிருந்த போது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன்
அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில், சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 16,000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 16,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினர். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்கொண்டு பார்க்கலானார். தாவீதை கொல்ல வேண்டுமென்று தன் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லோரிடம் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து, யோனத்தான், என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார், அதனால் எச்சரிக்கையாயிரு. காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஓர் இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறதெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். யோனத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்லவிதமாக பேசி, அரசர் தம் அடியானின் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவர் உமக்கு எந்த தீங்கும் செய்ததில்லை, மேலும் அவருடைய செயல்கள் அரசில் மிகவும் பயனுடையவதாய் இருந்தன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். அதனால் ஆண்டவர் இஸ்ரவேலரை எல்லோருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். சவுல் யோனத்தானின் வார்த்தைகளை கேட்டார். அதனால் சவுல், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து இவ்வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு கூறினார். மேலும் யோனத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்து செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 56 பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். 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 கடவுளே எனக்கு இறங்கி அருளும், ஏனெனில் மனிதர்கள் என்னை நசுக்குகின்றனர். அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர். என் பகைவர் நாள்தோறும் கொடுமை படுத்துகின்றனர். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போரிடுகின்றனர். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இவை எல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான்
கடவுளை நம்பியுள்ளே எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். Alleluia, 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 Alleluia. பவித்தராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வின் நற்செய்தியின் வழியாக ஒளிரு செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 3, இறைவசனங்கள் 7 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவில் இருந்து பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெரும் திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருங்கிவிடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாமென அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய வழிபாட்டிலே புனித வின்சென்ட் பலோட்டி என்பவரை நினைவு கூர்கிறோம். இந்த புனித கடவுளுடைய திட்டத்தை அவர் அறிந்து வைத்தார். இளம் வயதிலிருந்தே கடவுள் ஒரு குறிப்பிட்ட பணிக்கு அழைத்திருப்பதை அவர் உணர்ந்தார். எனவேதான் முதலில் இளைஞர்களுக்காகவும் அதன் பிறகு கைவிடப்பட்ட அனாதை பெண் பிள்ளைகளுக்காகவும் அவர் மிக சிறப்பாக உழைத்ததாக அவரை குறித்த குறிப்பு சொல்லுகிறது. இந்த புனிதர் தம்முடைய வாழ்க்கை கண்டுபிடித்தார். காரணம், அவர் தான் யார் என்பதையும் இயேசுவில் தான் யார் என்பதையும் உணர்ந்து கொண்டார். அங்குதான் முக்கியம். இயேசு தான் யார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். எப்பொழுது அவருடைய திருமுழுக்கு பெற்ற நேரத்திலே மார்க் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, என் அன்பார்ந்த மகன் நீரே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இல்லையா? தான் யார் என்பதை உணர்கிறார். உருமாற்றம் மார்க் எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, என் அன்பார்ந்த மகன் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டார். எனவேதான் மேலும் மத்தேயு 16:15 மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், வாட் இஸ் தி ஐடென்டிட்டி ஆஃப் ஜீசஸ், மக்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்பதை ஆண்டவர் அறிய விரும்புகிறார். தெரியும்,
எல்லாரும் என்ன சொன்னாங்க? மற்ற சீடர்கள் என்ன சொன்னாங்க? சிலர் எலியா என்றும் சிலர் எரேமியா என்றும் இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் மக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள் என்று. அப்ப பேதுரு தான் என்ன சொன்னாரு? 16ஆம் வசனத்திலே, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். சோ அவர் இறை மகன் என்பதை சீடர்களும் புரிந்து கொண்டார்கள். இன்றைய நற்செய்தியில் யார் புரிந்து கொண்டார்கள் பாருங்க. இன்றைய நற்செய்தியிலே பரிசேயர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பரிசேயர்கள் ஆண்டவருக்கு எதிராக என்ன செய்யலாம் என்று பிளாட் போட்டார்கள், சதித்திட்டம் தீட்டினார்கள் இல்லையா? இந்த சமயத்தில் தான் ஒரு வசனத்தை நினைவு கூற வேண்டும். இசையா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம், காளை தன் உரிமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தீனி போடும் இடத்தை அறிந்து கொள்கிறது, ஆனால் இஸ்ராயேல் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவும் இல்லை, என்னை புரிந்து கொள்ளவும் இல்லை. இந்த ஆலயத்தில் கூடியிருக்கும் அன்பு சகோதரமே, நீங்கள் ஆண்டவரை யார் என்று புரிந்து கொண்டீர்களா? ஆண்டவர் தன்னை யார் என்று புரிந்து கொண்டதால் தான் அதை அடிப்படையாக கொண்டு அவருடைய வாழ்க்கை பயணம் செய்தது. ஊரெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார். தான் இதற்காகத்தான் வந்தேன் என்பதை உணர்ந்து தேடி வந்த மக்கள் அனைவருக்கும் தீய ஆவிகளிலிருந்து விடுதலை, நோய்களிலிருந்து விடுதலை, அனைத்து கட்டுகளிலிருந்தும் விடுதலை கொடுத்த ஆண்டவர் இறுதியில் தன்னை சிலுவையிலே கையளித்தார். தான் யார் என்பதை அவர் உணர்ந்ததனால் தந்தையிடம் அவர் தொடர்பு கொண்டிருந்தார். அதை போல நாம் யார் என்பதை நாம் உணர்ந்தால்தான் இயேசுவில் நாம் யார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். முதலில் இயேசு யார் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? சிறந்த சிற்பி மைக்கேல் ஆஞ்சலோ என்பதை நாம் அறிவோம். அழகாக ஒரு தாவீது சிலையை அவர் வடித்தார். எப்படி என்று எல்லோரும் கேட்டார்கள். அவர் ஸ்டூடியோவுக்குள்ள, நான் ஸ்டூடியோவுக்கு வந்துகிட்டு இருந்தேன், வர வழியில் ஒரு பளிங்கு பாறை, சின்ன பாறை கிடந்துச்சு. அதற்குள்ளே தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்பதை நான் உணர்ந்தேன். அந்த பாறை எடுத்து வந்து தேவையில்லாத பகுதிகளை செதுக்கினேன். தாவீது வெளியே வந்தார். சகோதரமே, நீங்களும் உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத பகுதிகளை எல்லாம் ஆண்டவரின் துணையோடு செதுக்கும் பொழுது உங்களுக்குள் ஆண்டவரில் நீங்கள் யார் என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுவார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. இதை நாம் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும். சீடர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? என் பின்னே வாருங்கள். என்ன சொன்னார்? உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று தானே சொன்னார். எனவே நம்முடைய வாழ்க்கை பயணம் கடவுளின் விருப்பப்படி நடந்து கொண்டிருக்கிறதா? உன்னுடைய சொந்த இந்த உலக சிந்தனைகளின்படி வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிறதா? ஒருவேளை கடவுளின் பயணம், கடவுள் உனக்கு வைத்திருக்கும் பயணம் மிகவும் உன்னதானது. எனவேதான் 29ஆம் அதிகாரம் எரேமியாவிலே ஆண்டவர் சொல்வார், உனக்கென நான் வகுத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நன்மையை உண்டாக்குவதற்கான திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்பதை தெள்ள தெளிவாக சொல்லுகிறார். உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சீடர்களிடம் சொன்னார், மாற்றினார். இன்றும் நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை கையளிக்கும் பொழுது அன்னையின் பரிந்துரையில் இந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஒரு சின்ன கழுகு கதை. ஒரு கழுகு ஒரு கூடு கட்டியிருச்சு. உயர்ந்த மரத்தில் ஒரு பெரிய ராஜ கழுகு கூடு கட்டியது, முட்டையிட்டது. அதிலிருந்து ஒரு முட்டை மட்டும் குப்பை மேட்டிலே விழுந்ததால் உடையவில்லை. அதை பார்த்த கோழி தன்னுடைய முட்டை என்று நினைத்து கொண்டு கோழி தன்னுடைய முட்டைகளோடு வைத்து அடை காத்தது. கோழி குஞ்சுகளோடு இந்த கழுதை குஞ்சும் சேர்ந்து ஆட்டம் போட்டு இங்கும் இங்கும் கோழி குஞ்சு மாதிரி கொக்கரக்கோன்னு அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இங்கே கிச்சு முச்சுன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ஒரு ராஜக்கழுகு, வளர்ந்த கழுகு வருகிறது. வந்து, அப்பா நீ கோழி அல்ல, நீ உனக்கென நீ வானத்திலே பறக்க வேண்டியவன், இப்படி குப்பை மேட்டிலே நீ இப்படி காலை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டியவன் இல்லை, வானத்திலே பறக்க வேண்டியவன் நீ, வானத்து ராஜாவாக இருக்க வேண்டிய நீ இப்படி இருக்கிறாயே. எனவே உன்னுடைய அடையாளம் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். என்னை பார், என்னை போல இப்பொழுது உன்னுடைய சிறகுகளை விரி, என்னை போல இப்படி பற என்று சொன்னதும் உடனே அந்த வளர்ந்த குஞ்சு கழுகும் பறந்ததாம். இதை போலத்தான் ஆண்டவர் நாம் யார் என்பதை இன்று சொல்லிக் கொடுக்க அன்னை மரியாளின் பிரசன்னத்திலே ஆண்டவர் தயாராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
நீங்கள் இன்று உங்களை நீங்கள் யார் என்று அறிந்து கொண்டு கடவுளின் பாதையில் செல்ல இருக்கிறீர்கள். கடவுள் உங்களை நிறைவுடன் ஆசீர்வதிக்க இருக்கிறார். அடிப்படையில் நாம் அறிந்து கொள்வோம், நான் யார், நீங்க யாருன்னு ஒருத்தர்கிட்ட கேளுங்க, அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? தன்னுடைய பெயரை சொல்லுவார் இல்லையா? அல்லது இவர் இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய கணவன், இன்னாருடைய பிள்ளை என்று சொல்வார்கள். ஆனால் அடிப்படையில் நாம் யார் தெரியுமா? தொடக்க நூலிலே படிக்கிறோம், கடவுள் மானிடரை தமது உருவிலும் சாயலிலும் உண்டாக்கினார் என்று படிக்கிறோம். So we are created in the image and the likeness of God. அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி, அதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம், அதுதான் நாம் யார் என்பதை நமக்கு காட்டுகிறது. அத்தகைய அடிப்படை சிந்தனை நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் செயல்படுத்தப்பட வேண்டும். சகோதரன்மே, இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்திலே 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்வதை நாம் பார்ப்போம். இனி வாழ்பவர் நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே. இயேசுவோடு அவர் இணைந்து விட்டார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே கையளித்தார். எந்த அளவுக்கு பவுலடியார் ஆண்டவரை புரிந்து வைத்திருக்கிறார். அவர் இறைமகன், அவர் மெசியா, மக்களை மீட்க வந்தவர் என்பதை நன்றாக அறிந்து கொண்டவர். அவரை போல நாம் வாழ வேண்டும் என்று துடிப்போடு இருந்தவர். இயேசுவை அறிந்து அவரோடு தொடர்பில் நாம் இருந்தால்தான் நான் இயேசுவில் நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அன்னை மரியா யோசிச்சு பாருங்க, அவங்க கடவுளை புரிந்து கொண்டார்களா? புரிந்து கொண்டார்கள். தன்னை அறிந்து கொண்டார்களா? அறிந்து கொண்டார்கள். பாருங்க, இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுகிறது, கவனிச்சிங்களா? பரிசேயர்கள் புரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். மக்கள் வந்தார்கள். எதற்காக வந்தார்கள்? ஆண்டவர் மெசியா, இறைமகன், அவருடைய ஆசீர் வேண்டும் என்றா வந்தார்கள்? தங்கள் நோய்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும், சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் தானே இருந்தது ஒழிய, அதை பெற்றுக்கொண்டார்கள், போய்விட்டார்கள். அதை போல நாம், அன்னையின் பிள்ளைகளாகிய நாம் அதை போல மாறிவிடக்கூடாது. மாறாக ஆண்டவரில் நான் யார், இறைவன் எனக்கு வகுத்திருக்கும் திட்டம் என்ன என்று ஆண்டவரை புரிந்து கொண்டு நம்மையும் புரிந்து கொண்டு வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்னை மரியாள் விண்ணக தந்தையை புரிந்து கொண்டார். அதனால்தான் வல்லவராம் கடவுள் இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்று தன்னை மோயிசனுக்கு வெளிப்படுத்தியவர் அல்லவா? யோவான் எழுதுவாரே, இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் எல்லா வல்லவருமான இயேசு கிறிஸ்து என்று. அவர் கடவுளை அறிந்ததால், தன் வயிற்றில் கருவாக உருவாக போகும் அந்த இறைமகனை அறிந்ததால், இதோ உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. இந்த ஒரு கான்செப்டை அவர் புரிந்து கொண்டதால் தான் அவர் இறைவனுக்கு தாய் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் இறைமகன், கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த அந்த மெசியா இறைமகனுக்கு தாயாக இருந்து இறைவனின் தாய் என்ற உயர்ந்த ஸ்தானத்திலே அவரை நாம் வைக்கிறோம். அதே போல முதல் வாசகத்திலே பாருங்கள் என்ன நடந்தது. சவுல் அரசன் பொறாமைப்படுகிறான். ஏன் பொறாமை? அவன் கடவுளை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. சாதாரண குடும்பத்திலே பிறந்த, பென்யமீன் குடும்பத்திலே பிறந்த தன்னை கடவுள் ஒரு உயர்ந்த அரசனாக ஏற்படுத்தி இருக்கிறார். கடவுளுடைய பாதுகாப்பு, அவருடைய திட்டம் என்ன என்பதையெல்லாம் அவர் மறந்துவிட்டு தன்னுடைய சிந்தனையின்படி, உலக போக்கின்படி அவர் வாழ்ந்தார். எனவேதான் தனக்கு போட்டியாக இந்த தாவீது வந்து விடுவானோ என்று பயந்தார். கடவுள் தன்னை காப்பாற்ற, தன்னையும் தன்னிடம் ஒப்படைத்த மக்களையும் அந்த நாட்டையும் காப்பாற்றுவதற்காக தாவீதை அனுப்பி இருக்கிறார் என்று அவர் சிந்திக்கவில்லை. மாறாக தாவீதை பார்த்து பொறாமைப்படுகிறார். என்னாச்சு? அவர் பாருங்க, பெண்கள் பாடுகிறார்கள், சவுல் 1000 பேரை கொன்றார். இது சாதாரண மற்றவங்க பாடினாலும் பரவாயில்ல, பெண்கள் பாடினோன்னு தான் இவருக்கு பொறாமை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆஹா, இவர் ஹீரோ ஆயிட்டாரே, நம்ம ஜீரோ ஆயிட்டோமே என்று சொல்லி அவர் பொறாமை கொள்கிறார். சகோதரமே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜெலசி, என்வி, இட்ஸ் a நெகட்டிவ் இமோஷன், எதிர்மறை சிந்தனை. நம்முடைய மனதுக்குள்ளே இந்த பொறாமை என்னும் சிந்தனை வரவே கூடாது.
பொறாமை என்னும் சிந்தனை வரவே கூடாது. அந்த தீய ஆவிகள் சாத்தானை ஆண்டவரை பார்த்து என்ன என்று கத்தின, நீரே இறைமகன் என்று கத்தின. அவைகள் புரிந்து கொண்டன. ஆனால் நாம் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை. எனவேதான் பாருங்கள், இந்த எதிர்மறையான உணர்வு நமக்குள்ளே இருக்குமானால் அது அழிவை உண்டாக்கும், சோகத்தையும் நம்மிடத்திலே உருவாக்கும். கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்திலே பவுலடியார் 3 அதிகாரம் 16 சொல்லுகிறார், பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பங்களும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும் என்று குறிப்பிடுகிறார். சாலமோன் ஞானம் புத்தகம் 6 அதிகாரம் 23 நோயாம் பொறாமையோடு தோழமை கொள்ள மாட்டேன் என்ற வசனமும் வருகிறது. எனவே யாருக்கு பொறாமை வரும் தெரியுமா? கடவுளின் பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்றது யார் சந்தேகப்படுகிறார்களோ அவர்களுக்குள்ளே பொறாமை வரும். கடவுள் என்னை இப்படி படைத்திருக்கிறார். சிலர் சகப்பா இருக்கிறத பார்த்தா பொறாமை வரும். சில பேருக்கு அவங்க அழகாக இருக்கிறத பார்த்தா பொறாமை வரும். எனக்கு வாச்சிருக்கு பாரு ஒரு புருஷன், அங்க பாரு அவளுக்கு அழகான புருஷன் என்று பார்த்து பொறாமை வரும். பொறாமைக்கு இந்த காரணம் என்று எதுவுமே எல்லாமே சில்லி ரீசன்ஸ் எல்லாம் பொறாமை காரணமாயிடும். ஏன்னா கடவுளுடைய பாதுகாப்பில் நமக்கு நம்பிக்கை இல்லை. கடவுள் என்னை வைத்திருக்கிறார், இப்படி வைத்திருக்கிறார், இப்படி படைத்திருக்கிறார், நான் கடவுளுடைய பாதுகாப்பில் நம்பிக்கை வைக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் கடவுள் உனக்கு வகுத்திருக்கும் திட்டத்தில் நீ மகிழ்ச்சியோடு வாழ்ந்து சென்று கொண்டிருப்பாய் அல்லவா? எனவே இந்த பொறாமை நமக்குள்ளே இருக்க வேண்டாம், அறவே ஒழிக்கப்பட வேண்டும். பொறாமை எங்கு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, கடவுள் எனக்கு பாதுகாப்பு தருகிறார் என்ற உணர்வு குறைவு இருக்கும் இடத்தில் இந்த பொறாமை குணம் வரும். குடும்பத்திற்குள்ளே எத்தனை குழப்பங்கள், எத்தனை பிரிவுகள் பார்த்தீங்கள் என்றால் பொறாமை. விவிலியத்திலே சில உதாரணங்கள். காயின் ஆபேல் பொறாமை இல்லையா? யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுடைய அனைவரும் 11 பேரும் யோசேப்பின் மீது பொறாமை. சவுல் தாவீதின் மீது பொறாமை. ஊதாரி மைந்தன் ஊமையில் மூத்த மகன் பொறாமைப்படுகிறான். பரிசேயர்கள் ஆண்டவர் மீது பொறாமைப்படுகிறார்கள். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தவரோடு உன்னை ஒப்பிடாதே. நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். அடுத்தவரோடு உன்னை ஒப்பிடாதே. உனக்கு ஏதாவது முறையீடு இருக்குமானால் ஆண்டவரிடம் சொல். உனக்கு உள்ளத்துக்குள்ளே வருத்தங்கள் இருக்குமானால் அதை ஆண்டவரிடம் சொல். இந்த ஒரு மாற்றத்தை இன்று நீங்கள் நிறைவாக பெறப்போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. இதுவரையில் நீங்கள் சந்தித்திராத மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இன்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இதுவரையில் சந்தித்தராத மன அமைதியை இன்றிலிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். எனவே துவக்கத்தில் சொன்ன அதே வசனத்தை மீண்டும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். Be with us, O Mother, along the way, guide every step we take. உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு வழிகாட்ட உங்களோடு இருப்பேன். அன்னை மரியா அற்புத குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தியவராய் சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, பக்தர்களே, நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் மன நிம்மதியோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நம்மை கைவிட மாட்டார். நம்மை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம், அவருடைய பாதுகாப்பில் நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் யார் என அறிந்து கொண்டால் அவர் இருக்கின்றவராக இருக்கின்றவர், எல்லாம் வல்லவர் என்பதை உணர்ந்து நம்மையும் நமது வாழ்க்கையும் நமது பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளையும் நாம் பார்க்கும் தொழிலையும் ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை வழிநடத்துவார். அவர் நம்மை சரியான பாதையில் சரியான முடிவுகளை எடுக்க அவர் நமக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க.
நாங்கள் பாடும் வேளை ஆனந்தமே என்றாகம் அர்ப்பணித்தே என் ஆருயிரே வாழ்வை உன் கரங்களில் கையளித்தே பாடும் வேளை ஆனந்தமே என்றாலும் அர்ப்பணித்தேன் என் ஆருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன் கானங்கள் பாடும் வேளை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பற்றுறுதியுடன் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். நாங்கள் படும் துன்பத் துயரத்தின் கசப்பை இனிய காணிக்கையாக மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உமது அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்,
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவரின் திட்டம் உங்களுக்கு பெரிதாய் இருக்கிறது. என்ன சொல்லணும்? அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதி வாழ்த்தை தெரிவிங்கள். ஸோ ரைட்டு, லெஃப்ட், ஃப்ரண்ட், பேக் எல்லா பக்கமும் சொல்லுங்க. இந்த வார்த்தையினா என்ன சொல்லணும்? ஆண்டவரின் திட்டம் உங்கள் வாழ்வில் பெரிதாய் இருக்கிறது. அப்படி சொல்லுங்க. இது உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக நடக்கும். ஆண்டவரின் திட்டம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனி வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனி வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன், உன்னிலத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனி வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்த நாவில் தினம் வந்திடுவார், எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிறைந்திடுவேன். திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனி
இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக விருந்தால் ஊட்டமும் உறுதியும் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வர இருக்கும் இன்னல்களை இத்திருப்பலியின் ஆற்றலினால் அன்னையின் பரிந்துரையாலும் நாங்கள் துணிவுடன் எதிர்கொள்ளவும், நெருக்கடியில் சிக்குண்டிருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஆர்வத்துடன் மன உறுதி அளிக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு